எப்படி உடம்பு எப்படி இருக்கு, பல்ஸ் இருக்கா, இல்லைனா பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, எதுவுமே பார்க்கல. ஒன்றுமே பார்க்கல. பார்க்காம நைட்டு 10 மணிக்கு திடீர்னு அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சோல்ல, வாயில் அந்த டெம்பரவரியாக அந்த சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எடுத்துன்னு போயிட்டு எமர்ஜென்சின்ட்டு இதில் போட்டாங்க, ஐசியூவில் வச்சுட்டாங்க, எமர்ஜென்சி வார்டில் வச்சுட்டாங்க. எமர்ஜென்சி வார்டில் வச்சு இதுலேருந்து வாயில் வச்சாங்க, மூக்கில் டியூப் வச்சாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல. ஒரு டாக்டர் வந்து பார்க்குறதோ இல்லைனா அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்கிறா, ஐயோ விட்டுடு, அவனுக்கு எந்த நிலைமையில இருக்கிறா, அப்புறமேட்டுக்கு அவளை எப்படி அவன் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல, ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் இங்கே வந்து பார்க்குறோம். இது மாதிரி டாக்டருக்கு கூட நான் மட்டும் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் டக்குன்னு பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்குறான், 31 வயசா, 2 வயசுல ஒரு குழந்தை, 2 வயசுல ஒரு குழந்தை ஒன்று இருக்கு, கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு யாரும் என்ன பதில் சொல்ல போறாங்க? கலைஞர் நூற்றாண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நடக்கலாம். நீங்க முதல்லயே இங்க அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இங்க வந்து பார்க்க போறோம்? டாக்டர் இல்லைன்னு தெரிஞ்சுதா, இல்ல வேற இடத்துக்கோ இல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கோ எங்க போய் பார்த்துருக்க போறோம்? அட்மிஷனை போட்டு கூட்டின்னு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் பார்த்துட்டு பாக்குற கூட்டின படுக்க வச்சுட்டு இப்ப அநியாயமா இப்படி சாவச்சிட்டாங்களே. நீ காலைல வரையும் கூட ஒரு டாக்டர் வந்து பார்க்கலைங்க.